ஃப்ரெண்ட்ஸ் டெக் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆளில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹே கைஸ், நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி நம்ம டிக்டாக்ல வர்ற அந்த சேட்டலைட் விழுற மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே தரேன், நீங்கள் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் மட்டும் ஃப்ரீயாக தராங்க. இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சேட்டலைட் கிராஷ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சேட்டலைட் பார்த்தீங்கன்னா எங்கே விழணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெக்கார்ட் கொடுத்துருங்க. நீங்கள் எத்தனை செகண்டில் வந்து அந்த சேட்டலைட் கீழே விழணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு 10 செகண்ட்ஸே போதும். அதனால் வந்து நான் 10 செகண்ட்ஸோட கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷ் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஓகே என்ற ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது, வெயிட் பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் ஆகிட்டு பிறகு நம்மளுக்கு எப்படி காடுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சவுண்டை குறைச்சிட்டு இருக்கேன். சவுண்ட் இருந்தால் நம்ம டிக்டாக்ல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கேலரியிலே சேவ் ஆகிட்டு இருக்கும். நான் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதை வந்து நம்ம கைன்மாஸ்டில் போட்டு அந்த ஆப்போட நேம் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் காட்டுறேன். 16:9 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பிளாக் தந்துடுங்க. பிளாக் தந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கிராப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் தந்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தான் அந்த கம்பெனியோட நேம் இருந்தது. அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட நேம் வருது. அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சிசர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு ரைட் கட் கொடுத்துட்டிங்கன்னா கட் ஆயிரும். அதே மாதிரி மேலே இருக்கிறதும் கட் பண்ணுறேங்க. கட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிட்டு இதை வந்து ஷேர் கொடுத்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா அல்லது பேடாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.